சீஷனாய் வாழ்வதற்காக. ஆமா. சீஷியாய் வாழ்வதற்காக தான் mistakes. இன்னைக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வீட்ல சும்மா இருப்பதற்காக அல்ல. சுகபோக வாழ்க்கைக்காக அல்ல, அனைத்து நன்மையும் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்பதற்கு. ஆமென். 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 சும்மா அந்த தம்ப்நெயில பார்த்த உடனே என்னை பத்தி தான் குறை சொல்லியிருக்காங்க, என் ஊழியத்தை பத்தி தான் குறை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கண்மூடித்தனமா இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க. முழுசா வேதாகமத்தின் அடிப்படையில நீங்க பார்க்கும் பொழுதுதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசா புரியும். இப்ப சமீப நாட்களா ப்ராஃபட் ஆரோன் வினோத் இந்த தம்பியை குறித்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். வாலிபர்கள் எழும்பி ஊழியம் செய்வது எனக்கு சந்தோஷம் தான். அதனால தேவராஜ்யம் கட்டப்படுது, எல்லாரும் சுவிசேஷ பணியை வந்து செய்யணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவரோட வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஏன்னா வேலை ஆட்கள் வந்து கம்மியா இருக்கிறாங்க, அறுப்பு மிகுதியா இருக்குது. இதுதான் வேதாகம வார்த்தை நம்மளுக்கு சொல்லுது. ஒரு காரியங்கள் வந்து என்னன்னா போட முடியுது, அதை பப்ளிக்கா நம்ம ஆன்சர் கொடுத்து போறதுக்கு தப்பே கிடையாது. இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அவங்க வந்து டேமேஜ் பண்ணி, அவங்க டிஃபேம் பண்ணி, அவங்களை வந்து புள்ளி பண்ணி, ரொம்ப ஒரு மாதிரி தரக்குறைவா பேசி அப்படி வீடியோ போடுறது தான் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அப்படிப்பட்ட கிரிட்டிசிசம் நான் என்னோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வீடியோ